உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் இப்படி கீபோர்ட்லேருந்து கை வச்சு இப்போ முடிக்க இந்த செகண்ட் முடிக்க மறக்கவே முடியாத எனக்கு ஒரு பாடல் இருக்குது, இந்த பாட்டு நான் மறக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு. என்னதவம் செஞ்சு புட்டோம், அண்ணன் தங்க ஆயி புட்டோம். இது வந்து விஜய்க்காக எழுதுனது. அஜித்காக எழுதின ஒரு பாடல்களில் அதாவது கம்போஸ் பண்ண பாடல்களில் உங்களுக்கு என்ன பாடல்கள்? தித்தித்திடவே தித்தித்திடவே ஒரு முறை முத்தம் தருவாயா. இசைஞானி இளையராஜா சாரோட மிகவும் உங்களுக்கு கவர்ந்த பாடல் அது. இந்த பாட்டு கேட்டால் என்னோட பழைய ஞாபகத்தெல்லாம் திருப்பி கொண்டு போயிருப்பா. ஒரு ஃபேவரட் சமைச்சான பார்த்தீங்களா மழவாழ தோப்புக்குள்ள தரினா நன்னா தரினா நன்னே தானே நானே. விஜய் சார் எப்படி வந்து பழகுவதற்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு திருப்பாட்சிக்கு நீங்கள் வந்து இசையமைச்சிருக்கீங்க சார்? அவரோட ஒர்க் பண்ண திருப்பாச்சி படம் வந்து ஃபஸ்ட்டு சாங்கு கம்போசிங் சார், அது மறக்கவே முடியாது. சும்மா டம்மியாக ஒரு லிரிக்கு. நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தம் இல்ல, அட உன்னை யாரோ பெத்திருக்க என்னை யாரோ பெத்திருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். கண்டிப்பாக சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மியூசிக் அப்படி ஒரு சகாப்தம். தீனா சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நீங்கள் நிறைய ஒரு ஆர்டிஸ்டோட வந்து நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, தலையோட தளபதியோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல பரிமாணங்களில் பல மொழிகளுக்கும் வந்து இது பண்ணியிருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி நீங்கள் உணர்றீங்க? எந்த மொழிகளில் உங்களுக்கு வந்து வேலை செஞ்சது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சார்? நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு சின்ன புள்ளி தான். நான் வந்து ஒரு பிகினிங் வந்து இந்த சினி ஃபீல்டும் தெரியாது, இசை மட்டும்தான் தெரியும். இசைனா கூட சினிமா இசை தெரியாது, கர்நாடக இசை தெரியும். வீணை பிளேயர், அப்பா கிட்ட வந்து வீணை படிச்சிருக்கேன். ஸோ கர்நாடக சங்கீதத்தில் வந்து நான் வல்லமையாக பெறுவேன்றது தான் அதில் வந்து ஒரு பெரிய ஐக்கானாக வருவேன் தான் என்ன எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து புயல் வந்து மாறி போயிடுச்சுன்னா பாதம் மாறி போகிற மாதிரி எனக்கு சட்டுன்னு வந்து ஒரு பாடல் எனக்கு வந்து செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே, அப்படி ஒரு பாடல் கேட்டவுடனே ஐயோ என்ன இப்படி இருக்கு இந்த பாடல், இது என்ன இது சினிமா பாடலா, ஓப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் அன்றைக்கி போய் அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி சினிமா பாட்டு கேட்டேன், நான் சினிமாவில் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா முதல்ல திட்டினார், இதெல்லாம் உனக்கு சரி வராது, நீ வந்து வீணை கர்நாடக சங்கீதம் வந்து படிச்சிருக்க, இதில் தான் வரணும்னு அப்பா வந்து ஒரு ஒரு அதட்டலோடு தான் சொன்னார். ஆனாலும் என் மனசு கேட்கல, எப்படியாவது இது பண்ணணும்னு அப்பாகிட்டே கெஞ்சி கேட்டு அப்பாவுடைய நண்பர் வந்து ஜிகே வெங்கடேஷ், பழைய இசையமைப்பாளர், அவர்கிட்ட உதவியாளராக முதல்ல ஜாயின் ஆனேன். அதுதான் லைஃப்பில் வந்து எதுவுமே இந்த ஃபீல்டு பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த சினிமாவில் என்ட்ரி ஆகிற அந்த நாள் தான் என்னுடைய புள்ளி தான் அது வந்து அப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட கற்றுட்டு நிறைய பேர்கிட்ட குட்டு வாங்கிட்டு நிறைய பேர்கிட்ட அனுபவத்தை பெற்று அப்படி ஒவ்வொரு திட்டு வாங்கிட்டு எத்தனை நாள் அழுதுட்டு எத்தனை நாள் சந்தோஷப்பட்டுட்டு இப்படி தான் வந்து வாழ்க்கை அது வந்து பெருசாகிடுச்சு. அந்த புள்ளி வந்து அப்படியே உறைஞ்சி ஒரு கோலமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக சார். எந்த மொழிகளில் நீங்கள் அந்த ஒரு 4 மொழிகளில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து இது மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மொழி உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருந்துச்சு சார்? நான் வந்து பேசிக்லி வந்து நிறைய படம் பண்ணது தமிழ் தான், தமிழ். ஆனால் எனக்கு தெலுங்கு வந்து நல்ல அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு பற்று இருக்குது.
தமிழ்காரனோ தெலுங்காரனோ அது முக்கியம் கிடையாது. அந்த லாங்குவேஜ் மேலே இப்போ நான் ஹிந்தின்றது பிடிக்கும். அந்த ஏன் ஹிந்தி பிடிக்கும்? ஆனால் அந்த மியூசிக்கல் லாங்குவேஜ் அந்த ஹிந்தி. அந்த ஹிந்திக்கு அடுத்தது வந்து தெலுங்கு. தெலுங்குக்கு அடுத்தது தான் தமிழ். நீங்கள் எந்த ஒரு பாடலும் வந்து ஹிந்தியில் பாடி பாருங்களேன், அது கேட்க வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே பாடலை வந்து தமிழில் பாடும்போது கொஞ்சம் அது ஹார்ஷாக தெரியும். அது நம்மளுடைய லாங்குவேஜ் தான், நம்மளோட லாங்குவேஜ். ஏன்னா நம்மது கம்பீரமான லாங்குவேஜ். தமிழ் என்பது ஒரு கம்பீரமான வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கும். அதில் வந்து கொஞ்சம் குழைவு இருக்கும். அதனால் வந்து மியூசிக்கல் லாங்குவேஜ் பார்த்தோம்னா தெலுங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லாங்குவேஜ். தெலுங்கு உங்களுக்கு தெரியுமா சார்? எப்படி அந்த ஒரு ఇండస్ట్రీలో நீங்கள் పోகும்போது? నాకు చాలా బాగా తెలుగు తెలిసింది. తెలుగు మాట్లాడుతున్నాను. அது எழுத மட்டும் தெரியாது. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. இந்த சினிமாவை பொறுத்த வரைக்குங்க இப்போ தான் வந்து தமிழ்காரங்க வந்து நிறைய பேர் வந்து இங்கே இயக்குனராகவும் இசையமைப்பாளராகவும் நடன கலைஞராகவும் இருக்காங்க. ஆனால் ஒரு 50 வருஷம் முன்னாடி பார்த்தா இந்த சினிமாவே வந்து தெலுங்கு பீப்புள் கிட்ட தான் இருந்தது. நீங்கள் விஜயவாகினி தெலுங்கு பீப்புள், பிரசாத் ஸ்டுடியோ தெலுங்கு பீப்புள், அப்புறம் வந்து பரணி தேட்டர் வந்து தெலுங்கு பீப்புள், அந்த கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஏவிஎம் ஸ்டுடியோவை தவிர்த்து எல்லா ஸ்டுடியோவும் வந்து தெலுங்கு பீப்புளுக்கு தான் இருக்குது. அப்போ வந்து 70% வந்து தெலுங்கு பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க, 30% தான் தமிழ் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் இதெல்லாம் 50 வருஷம் முன்னாடி. அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. இப்போ வந்து டாமினேட் ஆகிடுச்சு. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பழைய படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வந்து தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, தெலுங்கு டைரக்டர் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பாண்டட். இது இங்கே தமிழ் தெலுங்குன்னு முக்கியம் கிடையாது. இந்த சவுத் ரீஜனுக்கு வந்து முக்கியமானது தமிழ் இருந்தால் கூட தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் இருக்குது. கண்டிப்பாக சார். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் இப்படி கீபோர்ட்லேருந்து கை வச்சு இப்போ முடிக்க, இந்த செகண்ட் முடிக்க மறக்கவே முடியாத எனக்கு ஒரு பாடல் இருக்குது, இது வந்து எப்படி எனக்கு கிளிக் ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கா? இந்த பாட்டு நான் மறக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு. இருக்கும். ஒரு பாடல் வந்து ரொம்ப சிம்பிள். டன் 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 டாடா 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 டாடா. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைம்ஸ் மாதிரி, ரைம்ஸ் மாதிரி இருக்கும். என்னதவம் செஞ்சு புட்டோம், அண்ணந்தங்க ஆகி புட்டோம், தானே நானே தானே நான தானனா. இதுதான் ரொம்ப சிம்பிள். ஆனால் வந்து அதில் வந்து ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சு அந்த பாடலில். கண்டிப்பாக சார். இது வந்து விஜய்க்காக எழுதுனது. அஜித்காக எழுதின ஒரு பாடல்களில் அதாவது கம்போஸ் பண்ண பாடல்களில் உங்களுக்கு என்ன பாடல்கள்ன்ற வந்து? அஜித் சாருக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டியூன் பண்ணியிருக்கேன். தித்தித்திடவே தித்தித்திடவே ஒரு முறை முத்தம் தருவாயா, டண்டடண்டண்டா டடடண்டடண்டா தரின நானே தானானா தானான நானே தரினானா தரின நானே தானானா தரினானன நானனே தானானா. ஒரு பாடல். இது வந்து ஆக்சுவலாக வந்து கிளாசிக்கல் ராகத்தில் பண்ணது. இது பிருந்தாவனமும் நந்தகுமார் தானே எவரும் தானானா, பழைய ஒரு ட்ரெடிஷ்னல் சாங். அந்த சாங்கை வந்து நான் காப்பி அடிக்கலை, அந்த பேஸில் வந்து இது கம்போஸ் பண்ணது. கண்டிப்பாக சார். இப்போ ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தினா, ஜானகி அம்மா வந்து இறந்தது. உங்களோட இசையமைப்பில் அவங்க வந்து எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க பாடல்கள்லேயும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எது, ஒரு ஒரு அழகான ஒரு மெமரிஸ் ஒன்று வச்சுருப்பீங்க அவங்க கூட இருந்தது, அதை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள்? தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் வந்து அம்மாவுடைய வாய்ஸ் தான். எஸ் ஜானகி அம்மாவுடைய வாய்ஸ். அவங்க பற்றி சொல்லணுன்னா, அவங்க குழந்த மாதிரியும் பாடுவாங்க, வயசான பாட்டி மாதிரியும் பாடுவாங்க, கவர்ச்சியாகவும் பாடுவாங்க, அழுகையாகவும் பாடுவாங்க, சந்தோஷத்துடன் பாடுவாங்க, சந்தோஷம் உச்சநிலை கூட கொண்டு போவாங்க. இந்த மாதிரி அதாவது அப்பா இப்படி ஒரு சிங்கர் இல்லவே இல்லைப்பான்ற மாதிரி ஒரு சிங்கர் அவங்க. நாம் இழந்துட்டோம், அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இழந்தாலும் அவங்களுடைய குரல் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அவங்க. வந்து
சாஸ்திரிய சங்கீதம் முறையாக பயின்று அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றிட்டாங்க. அதாவது முக்கிய காரணம்னா இப்போ இல்லை, எனக்கு ஒரு பாடல் அது வந்து இன்னும் வியப்பு. காரைக்குடி அருணாச்சலம் வந்து நாதஸ்வரம், இவங்களுடைய வாய்ஸ் சிங்கார வேலனே தானா பா 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 நாதஸ்வரம் வரும். அதாவது எப்படின்னா ஒரு ஆண் பெண் டூயட்டை வந்து வித்தியாசமாக அன்னைக்கு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நாதஸ்வரம் எஸ் ஜானகம்மா வாய்ஸுன்ற மாதிரி வாய்ஸு. அந்த பாடல் நம்ம கேட்கும் பொழுது அவ்வளோ இசை நுணுக்கம் இருக்கும். அந்த இசை நுணுக்கத்தோடு அப்படி வந்து ஒரு பாடல். ஆனால் அவங்க சினிமாவில் பாடியிருக்காங்க. அது ஆக்சுவலாக வந்து கர்நாடக சங்கீதமாக ஒரு கச்சேரியில் பாட வேண்டிய ஒரு பாடலை வந்து ரொம்ப எளிமையாக மக்களுக்கு ஓவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவங்களோட வாய்ஸ் என்னென்னு அந்த பாடல் மூலமாக தெரிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சார். ஜானகி அம்மாவோட எப்படி ஒரு மறக்க முடியாத நினைவுகள் சொன்னீங்களோ அதே மாதிரி இளையராஜா சார், உங்களுக்கும் இளையராஜா சாருக்கும் சார், இளையராஜா வந்து நம்மளுடைய மண்ணு சார். அவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு மண்ணு சார். இவங்க நம்ம கலாச்சாரம்னு எடுத்தால் என்ன கலாச்சாரம் நமக்கு இருக்குது? நமக்கு என்ன கலாச்சாரம் இருக்குது? திருக்கூத்து, தாரை, தப்பட்டை, பொம்மலாட்டம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இசைஞானி இளையராஜா பாட்டும் நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலேயே அவர் போயிட்டார். என்ன காரணம் என்னென்னா, இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இசைஞானி வந்து இங்கே தான் இருக்கார், எப்போனா பார்க்கணுன்னா கூட போய் பார்த்துடலாம். அவருடைய கச்சேரி இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு, அந்த ஷோஸ்லாம் போய் பார்த்துடலாம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் அவங்க சொந்தத்துக்கு ஈக்குவலாக ஒரே உயிர் என்னென்னா இசைஞானியோட பாடல்கள் தான். அந்த இசைஞானி பாடல் கேட்டாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்தால் கூட வெளி மாநிலங்களில் இருந்தால் கூட அப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்ப்பா, நம்ம தமிழ் இசையோடு இருக்கோம்ப்பான்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் இருக்கிறாருன்னா அது இசைஞானியோடைய பாடல். இசைஞானி இளையராஜா சாரோட மிகவும் உங்களுக்கு கவர்ந்த பாடல் அது. இந்த பாட்டு கேட்டால் என்னோட பழைய ஞாபகத்தெல்லாம் திருப்பி கொண்டு போயிருப்பா. ஒரு ஃபேவரட் சமைச்சான பார்த்தீங்களா மழவாழ தோப்புக்குள்ள தரினா நன்னா தரினா நன்னே தானே நானே இதாங்க. வந்து இதில் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி இருக்காது, ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கும். இது யார் வேணால் பாடலாம். அந்த அளவுக்கு அவருடைய இசையே உலகமெல்லாம் போயிடுச்சுன்னா யாராலும் பாட முடியும், பாமர மக்களும் பாட முடியும், இசை அறிந்தவர்களும் பாட முடியுன்றது தான் அவருடைய தொகுப்பு. 80 to 90 காலகட்டங்களில் வந்து அது ஒரு மியூசிக்கோட சகாப்தம் இருந்துச்சு. 2000லேருந்து ஒரு 2016 முடிக்க 15 முடிக்க அது ஒரு இசையோட சகாப்தமும் ஒன்று இருந்துச்சு. அதாவது கேட்குற இசை வந்து கேட்குற மக்களோட மனசில் அது ஒரு வித்தியாசமான ஒரு டியூனில் இருந்துச்சு. 15லேருந்து இப்போ முடிக்க அந்த ஒரு வேரியேஷன் இருக்குல்ல சார், அந்த 3 சகாப்தங்கள், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அது வேரியன்ட் பண்ணுறாங்க? ஒவ்வொரு நாள் மியூசிக்கோட வேரியண்ட் ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்குது? மாற்றம் மட்டும்தான் வந்து நிலையானது, மாறாமல் இருக்கவே கூடாது. மாறலைன்னா அது வந்து கூவம் தான். அது ஒரு இடத்துல அது தண்ணி வந்து தேங்கிடுச்சுனாலே அது வேஸ்ட். மாறிட்டே இருக்கணும். அது வீழ்ச்சி, அது வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி அது கீழே இறங்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி, இப்போது 80 to 2000 வந்து நிறைய இசையமைப்பாளர் வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ 80க்கு முன்னாடிலாம் வந்து அதுவும் நிறைய ஜாம்பவான்ஸ் வேலை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு கணக்கு எடுத்துவோமே, 80 to 2000னா அது வந்து இசை ஞானியோட ராஜாங்கம். 2001 to 2015னா இசை புயலோட ராஜாங்கம். 16 to வந்து 26 இருக்குன்னா அனிருத்தோட ராஜாங்கம். இதுதான். ஆனால் இவங்க 3 பேர் தான் இல்லை, நிறைய பேர் வேலை பண்ணியிருக்காங்க. நிறைய இசையமைப்பாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் இது வாழ்க்கை. 10 பேர் ஓடுறாங்க, அதில் ஒருத்தர் தான் வந்து முதல் பரிசு வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கையே போயிட்டுருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்காக போட்டிகள் இல்லாமல் இல்லை. எல்லா காலகட்டத்திலையும் இசைஞானிக்கும் ஒரு காலத்தில் போட்டிகள் இருந்திருக்கும். அவருடைய பீரியடில் ரகுமான் இருக்கும்போது ஒரு போட்டிகள் இருந்திருக்கும், அனிருத்துக்கு ஒரு போட்டிகள் இருந்துருக்கும். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும்போது, ஆனால் சவுண்டு மட்டும் இசைஞானி உடைய சவுண்டு மட்டும் இன்னும் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 150 வருஷத்துக்கு மேலே கூட அது அதனுடைய காற்றலைகள் நிற்குன்ற மாதிரி என்னுடைய கணிப்பு.
என்னுடைய கணிப்பு. மற்றது கூட வந்து மறந்து அடுத்தது புதுமை அடுத்ததுன்னு போடுவான்னு எனக்கு தோணுது. பட் இசைஞானியோட அந்த ஒரு கலாச்சாரம், அந்த ஒரு பாடல் வந்து தனித்து நிற்கும் என்பது தான் நான் என் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் நீங்கள் வந்து தமிழகத்திலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர்னா, ஏன் அவரோட முதலமைச்சர்னு கூட சொல்லலாம் விஜய் அவர்கள், மற்றும் ஏன் இந்தியாவுக்கே ஒரு பிடிச்ச நடிகர்னா ஒரு அஜித் அவர்களும் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஏன்னா நீங்கள் இந்த இரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விஜய் சார் எப்படி வந்து பழகுவதற்கு வந்து எப்படிப்பட்டவர், திருப்பாட்சிக்கு நீங்கள் வந்து இசையமைச்சிருக்கீங்க. அப்போதைக்கு எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி டெடிக்கேஷனாக இருப்பார், அஜித் அவர்களும் இதில் எப்படி வந்து டெடிக்கேஷனாக இருப்பார்? சார் அவரோட ஒர்க் பண்ண திருப்பாச்சி படம் வந்து ஃபஸ்ட்டு சாங்கு கம்போசிங் சார், அது மறக்கவே முடியாது. சும்மா டம்மியாக ஒரு லிரிக்கு, பேரரசு தான் முதல் டைரக்டரு, அவரே ஒரு டம்மி லிரிக்கு வந்து டியூன் கம்போஸ் பண்ண, அதுக்கு எழுதி கொடுத்தார். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, நீ என்ன உறவு நான் என்ன உறவு சொந்தத்தில் அர்த்தம் இல்லை, தொப்புள் கொடி உறவா மேட்டுக்குடி உறவா தன் என்ன உறவா இல்லை கல்லுக்கடை உறவா, அட உன்னை யாரோ பெத்திருக்க என்னை யாரோ பெத்திருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடான்னு ஒரு பாடல் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாடல் கம்போஸ் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸில் வந்து சார் வந்து கேட்குறார். கேட்ட உடனே நம்ம சிஎம் சார் வந்து அப்படியே உட்காந்துருந்தார். ஏன்னா அவர் எப்பவுமே வந்து அவரை பற்றி நல்லா தெரியுமே, ரொம்ப சிரிக்கவும் மாட்டார், எக்ஸ்பிரஷன் ரொம்ப வராது, அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் எங்களுக்கெல்லாம் எனக்கு டைரக்டர் ஒரு டியூன் பிடிக்கலையா இல்லை லிரிக் நல்லா இல்லையா, அப்புறம் தினா சார் டியூன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. உடனே இல்லை சார் டியூன் ஓகே ஆகிடுச்சு, இன்னும் லிரிக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நோ லிரிக் பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு லைனும் மாற்றாதீங்க சொன்னோடனே பேரரசுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவர் முதல்ல பாடம் எழுதியிருக்கார். நான் என்ன ஐடியா பண்ணால் அதுக்கு அவர் டம்மியாக எழுதியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பண்ணலான்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். ஆனால் விஜய் சார் தான் வந்து இல்லவே இல்லை, அந்த ஒரு வரி கூட மாற்றக்கூடாது, இது எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உள்ள பந்தத்தை தான் நீங்கள் பாடலாக கொண்டு வந்திருக்கீங்க. அது அப்பயே சொல்லியிருக்காருங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி 2003 2004 தெரியல 22 வருஷத்துக்கு முன்னாடியே இது எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உள்ள உறவுன்னு சொல்லியிருக்காரு. அப்பயே சொல்லியிருக்காரு, உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடான்னு பாடல் எழுதப்பட்டது. அஜித் அவர்களோட பாடல்களில் நீங்கள் வந்து ஜனா படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கீங்க. இது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அவரோட இருந்த ஒரு அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு சார்? அஜித் சார் வந்து அவரை பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து பாடல்லாம் கேட்பார் நம்ம நினைப்போம். ஆனால் அவர் பயங்கரமான ஃபோக் சாங் ரொம்ப விரும்புவேன். நான் அந்த படத்தில் ஒரு பாடல் பண்ணியிருப்பேன், பொதுவாக பலருக்கு 10 மாதம் ஆனால் தரி 8 மாதம்னு ஒரு பாடல் பண்ணியிருப்போம். அதுக்கு விழுந்து சிரித்தார். என்னங்க இப்படி ஒரு கான்செப்ட், பொதுவாக பலருக்கு 10 மாதம் ஆனால் நமக்கு 8 மாதன்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கேன். அன்றைக்கி தான் வந்து அவர் விழுந்து சிரித்து அந்த பாடலை ரசித்து அப்போது ஆர்டிஸ்ட்லாம் இப்போ கூட அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆர்டிஸ்ட்லாம் வந்து கூடயே இருப்பாங்க, சாங் ரெக்கார்டிங் நடக்கும் பொழுது டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸு கூடயே இருப்பாங்க. அது ஒரு பொற்காலம் தான் அது. ஸோ நான் அந்த 2 பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ண அனுபவம் வந்து என் லைஃப்பில் என்றைக்குமே இருந்துகிட்ருக்கும், மறக்க முடியாத நினைவுகள் அது. நீங்கள் இசையமைச்ச உங்களோட படத்துக்கு மறக்க முடியாத ஒரு படம்னா எப்படி, எந்த படம்? திருடா திருடி. என் கேரியரே வந்து அதாவது வந்து இது என்னென்னா, இது டெத் ஆர் லைவ்ன்ற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன், வாழணும் இல்லாட்டி சாவுன்றதான் வருது. முதல் படம் பண்ணேன் மிடில் கிளாஸ் மாதவன். அதுக்கு முன்னாடி நான் சீரியல் நிறைய பண்ணியிருக்கேன், எல்லாம் ஹிட்டு, சித்தி, மெட்டி ஒலி, எல்லாம் அண்ணாமலை, எல்லா பாடலும் சூப்பர் ஹிட்டு. ஆனால் மிடில் கிளாஸ் மாதம் பிரபு சார் நடித்த படம் நல்லா போயிடுச்சு, பாடல்கள் அந்த அளவுக்கு பெருசாக போல. அது எனக்கு மனசில் ஒரு பெரிய ஏக்கம். அப்புறம் 2வது படம் வந்து கிங்னு ஒரு படம் பண்ணேன், விக்ரம் சார் படம். அதில் கூட பாடல் நல்லா தான் இருந்துச்சு, அது படம் கொஞ்சம் ப்ளாஃப் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு ஒன்றும் வெறுப்பே ஆகிடுச்சு. என்ன 2 படம் பண்ணோம், 2 படமும் வந்து சரியா இல்லையே,
சொல்லும்போது அப்புறம் தான் வந்து தனுஷோட படம் வந்து 3வது படமாக அமைஞ்சது. உண்மையாகவே அந்த படம் நான் ஹிட் பண்ணலைன்னா என்னை யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஒதுக்கியிருப்பாங்க. ஏன்னா 2 வாய்ப்பு கொடுத்தாங்க, அது சரியாக யூஸ் பண்ணிக்கல. அதே சீரியலில் வந்து நிறைய பாடல்கள் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டார், அவருடைய டேலண்ட்டை காட்டிட்டார். இது 2 பேரில் 2மே பெரிய ஆர்டிஸ்ட் படம். பிரபு சார் படமும் சியான் விக்ரம் படமும் 2 பேரும் பெரிய ஆர்டிஸ்ட் படம். ஆனால் 2 பேர் படம் வந்து அந்த அளவுக்கு சாங்கில் வந்து நிற்க வைக்க முடியலேன்ற ஒரு மன பயம். அதாவது இந்த பேய் அடைஞ்சால் எப்படி இருப்போம், நம்ம பேய் பயத்தில் இருக்கிற மாதிரி நான் உண்மையாகவே ஸ்டக் ஆகிட்டேன். அப்போ தான் எனக்கு இந்த திருடா திருடி படம் வாய்ப்பு கிடச்சிது. இந்த தான் லைவ் ஆர் டெத்துன்ற மாதிரி, இது வாழு இல்லை சாவு, இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் இருந்தேன். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. அது நான் சொல்ல வர வந்த பாடல் வந்து மன்மதராசா மன்மதராசா. எல்லா ஆனுவல் டேலையும் சரி, எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லேயும் சரி ஆனுவல் டே ஆனால் போட்டுருவாங்க. அப்போ இருந்த ஒரு பீரியடில் எல்லா பஸ்லேயும் போடுவாங்க, எல்லா வந்து இந்த நடன குழுவிலையும் போடுவாங்க. ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது இந்த காலங்காத்தால இந்த சூரியன் எஃப்எம்ல போடுவாங்க, கோடை எஃப்எம்ல போடுவாங்க. எப்படி இந்த லில்லிக்கு பிடிச்சிங்க மன்மதராசா மன்மதராசா? இல்லை, ஆக்சுவலாக வந்து அது வந்து டியூன் போகிறதுக்கு முன்னாடியே லிரிக் எழுதப்பட்டது. யுகபாரதி அவர் தான் எழுதினார். அது எழுத்து வந்து அதை கொடுத்தார், மன்மதராசா மன்மதராசா. எடுத்த உடனே வந்து இந்த ஃபன்னியாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. கன்னி மனசு இல்லை சார், டியூன் பண்ணி காட்டுறேன் சார் சொல்லிட்டு இம்மிடியட்டாக சும்மா ஒரு டெஸ்க்கு டன் டனக் 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 டன் டனக் 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 மன்மதராசா மன்மதராசா என்ன கணக்கு பண்ணேண்டா ஓம்பச்ச உடம்புல உச்சி நரம்புல இச்சு 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 வச்சானே மன்மதராசா கிச்சு கிச்சு கிச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபன்னியாக அது பண்ணது. அது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் அது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க.